வழிபாட்டு துவக்கமாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் நிறைவாமது அன்புக்காக மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம். பெண்கள் சிறப்பு வழிபாட்டை நாங்கள் ஆண்டவரே இந்த 2020 ஆண்டிலே நடத்தவும் இல்லங்களில் இருந்து கொண்டே அதில் பங்கேற்கவும் நீர் கொடுக்கின்ற வாய்ப்பிற்காக போற்றுகின்றோம். பெண்கள் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆற்றி வருகின்ற எண்ணற்ற பணிகளுக்காக நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். சமூக மாற்றங்களுக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் நீருடைய பயன்படுத்தி வருவதற்காக போற்றுகின்றோம். எங்கள் வெஸ்டி ஆலயத்திலே வழிபடுகின்ற அனைத்து குடும்பங்களையும் குறிப்பாக பெண்களையும் இந்த வழிநடத்தி கெஞ்சுகின்றோம். வழிபாடுவது கிருபையால் சூழ்ந்துகளும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 237வது பாடலை பாடலாம். கீர்த்தனை எண் 237. தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி என்கின்ற பாடல்.
கடவுளை தொடுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையா கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது ஆண்டு 2 மணி நாளிலே கலை கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூறி திரும்பி போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்கள் போர் மனிதனாகி எங்கள் பாவலுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்கு உயிர்த்தி எழும்பிரேமை போற்றுகிறோம். பசுத்த ஆவியான கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படுகிறவரையும் போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா கடவுளே, உமக்கு காலம் எல்லா பொழுது மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சதற்குள்ளாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அனுதமும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கூறும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். கடவுள் ராஜ சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியிலே நம்பிக்கை வையுங்கள். நாம் ஜப நிலையிலே கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம். கடவுள் படைத்த படைப்புக்காக கடவுள் பெண்களை படைத்து குடும்பத்தை உருவாக்கவும் கட்டியெழுப்பவும் சமுதாயத்திலே அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கவும் சமூக சீர்திருத்தம், சமய சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம், அரசியல் சீர்திருத்தம் அனைத்திலும் வளர்ச்சியை காண நீர் பெண்களுக்கு பொறுப்புகளை வழங்கி, திறமைகளை வழங்கி, ஞானத்தை வழங்கி பணியாற்றுவதற்காக போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாவரும் சிறுவயது முதற்கொண்டு மட்டுமாக உமது அன்பிலே வளர, சத்தியத்திலே வளர, வழிபாட்டிலே பங்கேற்க, ஜெபிக்க, திருவார்த்தையிலே தியானிக்க பெற்று வருகின்ற அனைத்து வாய்ப்புகளுக்காக போற்றுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் பெற்றோரை எண்ணி பார்க்கிறோம். அவர்கள் வளர்த்த வளர்ப்பு, அவர்கள் அன்பு அனைத்தையும் எண்ணி துதிக்கின்றோம். தாய்மார்களை எண்ணி பார்க்கிறோம். சபை வளர்ச்சிக்காக அவர்கள் அர்ப்பணிப்புக்காக போற்றுகின்றோம். எங்கள் நாட்டிலே பெண்களுடைய அர்ப்பணிப்பு, உழைப்பு, வருமானம் அனைத்திற்காக துதிக்கின்றோம். நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்க்கின்ற வேளையிலே நாம் யாவரும் குறைகளை அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கும் மனிதனுக்கு விரோதமாக நாம் குற்றங்கள் செய்திருப்பின் ஒப்புரவாக அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக சமுதாயத்திலே பெண்களை இழிவுபடுத்தியிருந்தால், தரக்குறைவாக பேசியிருந்தால், அவமானப்படுத்தியிருந்தால் மனம் திரும்பவும் அவரிடத்திலே ஒப்புரவாகவும் நாம் தவறாக பயன்படுத்திய வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மோடு பல்வேறு இடங்களிலே இணைந்து பணியாற்றுகின்றவர்கள், குடும்பத்திற்கின்ற பெண்கோள், சபையிருக்கின்ற பெண்கள், இவரிடத்திலே நாம் பண்போடு நடந்து கொள்ள நாம் பக்குவம் அடைய கடவுள் நோக்கி பார்ப்போம். நமது தவறுகள்
மீறுதலுக்காக யாவரும் இணைந்து முதலாம் பாவறிக்கையை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழியழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பித நடக்கிற மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்பட எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேர்தலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்குரிய நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம், திருவார்த்தைகள் 46 முதல் 55 வரை. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அறைய நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையாய் அனுப்பிவிடுகிறார். மூதாதிருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் மறுமனினையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கே மாட்சி உரித்தாக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வழிபாட்டுக்காக போற்றுகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நாங்கள் யாவரும் இணைந்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்கின்ற வாய்ப்பிற்காக போற்றுகின்றோம். பெண்கள் ஞாயிறு சிறப்பான செம்பொருளை தியானிக்கலை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருநாமத்திலே யாவரையும் வாழ்த்துகின்றோம். குறிப்பாக சபையின் பெண்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த ஆண்டு நாம் ஆகஸ்ட் மாதத்திலே பெண்களுக்கென்று சிறப்பான வழிபாடு இருந்தது. ஒரு நாள் முழுவதும் நாம் சிறப்பு கூடுகையிலே பங்கேற்றோம். அந்த நாள் அநேக நிலையில் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. நாம் யாவரும் இணைந்து ஒரு நாள் முழுவதும் கொண்டாட்டத்தில் இருந்தோம். இந்த கொரோனா வியாதியினாலே ஊரடங்கு உத்தரவினாலே நாம் ஆலயத்திலே பங்கேற்க முடியாத சூழ்நிலையிலே இவ்விதமான ஒரு கூடுகை நமக்கு இல்லாமல் இருக்கிறது. இருப்பினும் கூட நாம் யாவரும் தொழில்நுட்பத்தின் வழியாக இந்த வழிபாட்டில் இணைவதற்காக நாம் இறைவனை போற்ற அழைக்கப்படுகின்றோம். இயற்கை பெண்களுக்கு ஏராளமான வலிமையை கொடுத்திருக்கிறது. ஆனால் சட்டமோ மிகவும் ஞானமாக நடந்து கொண்டு குறைவாகவே அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது என்று சாமுவேல் ஜான்சன் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார். R.H. பென்சன் சொல்லுகிறார், ஒரு நல்ல பெண்ணிற்கு இருக்கின்ற அந்த வலிமை எல்லையே இல்லை. There is no limit to the power of a good woman என்று அவர் சொல்லுகின்றார். ஸ்பெயின் நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது. என்னவென்றால்,
An ounce of mother is worth of a pound of clergy. அதாவது ஒரு ஆயர் ஒரு தாயை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். ஒரு பாதிரியாருக்கு இருக்கின்ற பண்பை போன்று 16 மடங்கு தாய்மை போற்றுதற்குரியோராம். ஒரு பாதிரியாரை விட 16 மடங்கு. டென்மார்க்கிலே ஒரு பழமொழி இருக்கிறது. எவர் ஒருவர் தன் குழந்தையை தன் கரத்தில் எடுத்துக்கொள்கிறாரோ அவர் தன் தாயை இருதயத்திலே வைத்திருக்கிறார். எவர் ஒருவர் தன் குழந்தையை கையிலே தூக்கி வைத்திருக்கிறாரோ அவர் தன் தாய் இருதயத்திலே வைத்திருக்கிறார். இந்தியாவிலே நதிகளுக்கு பெண்கள் பெயர் மொழிக்கும் தாய்மொழி என்று சொல்கிறோம், தாய்நாடு என்று சொல்கிறோம். இருப்பினும் கூட பல வகையிலே பின்தங்கி காணப்படுகின்றோம். பெண்களுடைய வலிமையை மதிப்பதில்லை, கலந்து ஆலோசிப்பதில்லை, அவர்களுக்கு இருக்கிற திறமையை நாம் பயன்படுத்துவதில்லை, மதிப்பதில்லை. இந்த மாதம் 11ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதாக இவ்விதமான ஒரு தீர்ப்பை டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டானது வழங்கியிருக்கிறது. மூதாதையர்கள் சொத்திலே பெண்களுக்கு உரிமை இல்லை என்பதை 1956ஆம் ஆண்டு முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அவர்கள் அவ்விதமாக நிலைப்பாட்டில் இருந்தார்கள். பல வழக்குகள் தொடரப்பட்டன. பெண்களுடைய அந்த ஆற்றல் முயற்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நாளுடைய செம்பொருள் பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள். விமன் as change makers, ஹோம் மேக்கர்ஸ் என்று நிறுத்தி விடுகிறோம். வீட்டோடு பெண்களுடைய பணி முடிவதாக. இன்றைய செம்பொருள் தலைப்பு விமன், பெண்கள் as change makers, மாற்றங்களை கொண்டு வருகின்றவர்கள். பெண்கள் இயக்கம், பெண்கள் சங்கம், பல மாநாடுகள், கலந்துரையாடலுக்கு பிறகு இந்த நீதிமன்றமானது இவ்விதமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வாரிசு உரிமை திருத்த சட்டம் செல்லும். குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு. சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு ஆகஸ்ட் 11. அன்னை மரியாள் பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே எலிசபெத்தை சந்தித்த பிறகு பாடல் பாடுகின்றார். அந்த பாடலுக்கு பெயர் மேக்னிஃபிகேட் என்பது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் துவக்கப்பட்ட திருமறையானது லத்தீன் மொழியிலே துவக்கப்பட்டது. மரியாளின் பாடலுடைய முதல் வார்த்தை மேக்னிஃபிகேட் என்கின்ற லத்தீன் வார்த்தை. ஆங்கிலத்திலே மேக்னிஃபிகேஷன் என்று சொல்கிறோம். அதன் பொருள் மகிமைப்படுதல். மேக்னிஃபிகேட், மேக்னிஃபிகேஷன், இவை பொருள் என்னவென்றால் மகிமைப்படுத்துதல். அந்த பாடல் வழியாக கடவுளை போற்றி போழ்கிறார்கள் அன்னை மரியாள். இந்த பாடலை மையமாக வைத்து நாம் 3 நிலையிலே இந்த செம்பொருளை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். பரிசுத்த லூக்கா நற்செய்தியிலே கிறிஸ்து பிறப்பு ஓடு இணைந்து 3 பாடல்களும், யோவான் பிறப்போடு இணைந்து ஒரு பாடலும் இருக்கிறது. அன்னை மரியாள் பாடிய பாடலுக்கு பெயர் மேக்னிஃபிகேட். இறைத்தூதர்கள் பாடுகின்ற பாடல் குளோரியா. சிமியோன் பாடுகின்ற பாடலுக்கு பெயர் குழந்தையை கரத்திலே ஏந்தி எருசலேம் ஆலயத்திலே நுன்சி டிமிட்டிஸ் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் லத்தீன் வார்த்தைகள். ஜகரியாவின் பாடலுக்கு பெயர் பெனிடிக்டஸ், ஆசீர்வாதம், வாழ்த்துவது. மரியாளின் கீதம் என்பது கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே சபைகளிலே இன்னும் பாடப்பட்டு வருகிறது. மரியாளின் பாடல். இந்த பாடலை மையப்படுத்தி நாம் 3 நிலையிலே இந்த செம்பொருளை தியானிக்கலாம். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள், விமன் as சேஞ்ச் மேக்கர்ஸ். முதலாவதாக
ஆன்மீக அணுகுமுறையில் மாற்றம். ஆன்மீக அணுகுமுறையில் மாற்றம். சேஞ்ச் இன் ஸ்பிரிச்சுவல் அப்ரோச். சமய ஆன்மீக நிலையிலே ஒரு பெரிய மாற்றம். லூக்கா 1:47 48 பார்க்கிறோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுள் நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்பர். பெண்கள் இஸ்ரேல் நாட்டிலே யூத சமய சமூக ஒழுங்கின்படி தீண்டத்தகாதவள். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். 5 வகையான மக்கள் இஸ்ரேல் நாட்டிலே தீண்டத்தகாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். பெண்கள், மேய்ப்பர்கள், மீனவர்கள், தொழுநோயாளிகள், வரி வசூலிக்கின்றவர்கள். எருசலேம் ஆலயத்திலே பெண்கள் அமர்வதற்கென்று தனியான ஒரு இடம். ஆடை வடிவமைக்கப்பட்டது, தனியான ஆடைகளை அணிய வேண்டும். பொது வாழ்விலே பங்கில்லை. ஒரு ஆலயத்திலேயே அமர்வதற்கு தனியிடம் என்று பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருப்பார்கள். இஸ்ரேல் தேசத்திலே, நமது இந்தியாவிலே முதல் பொது தேர்தல் பொழுதே நமக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. இஸ்ரேலிலே தாமதமாக வழங்கப்பட்டது. சம உரிமை இல்லாத காலகட்டம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற காலகட்டம். இப்பொழுது மரியாள் ஆன்மீகத்திலே அதனுடைய அணுகுமுறையில் ஒரு பெரிய மாற்றம். இதுவரை இருந்த இந்த யூத சமய ஆன்மீகத்திற்கு இந்த பாடல் மூலம் புது விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மரியாள் இந்த பாடல் வழியாக எந்த அளவுக்கு ஆன்மீக தேடல் இருந்திருக்கின்றார்கள், கடவுளை எந்த அளவுக்கு அவர் மனதிலே வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது மரியாளுக்கு 14 வயது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கிபி 41 மரித்ததாக சொல்லப்படுகிறது அன்னை மரியாள். மரியாள் பயன்படுத்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. ஆண்டவர் கடவுள், இவர்களை போற்ற வேண்டும், இவர்கள் மீட்பர். பழைய ஏற்பாட்டு வரலாற்று அறிந்த பெண்ணாக இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வந்த வரலாற்றை அறிந்தவராக இவர் காணப்படுகிறார். என் மீட்பராம் கடவுளை நினைத்து, கடவுள் மீட்கின்றவர். இந்த சமுதாயம் பெண்களை ஒதுக்கியிருக்கலாம், கடவுள் அப்படி அல்ல. என் மீட்பராம் கடவுள், எனவே எனது உள்ளமானது மகிழ்ச்சி அடைகிறது, பேறு வகை கொள்கிறது. அதற்கு அடுத்த வசனத்தில் விளக்கம் கொடுக்கின்றார்கள். எப்படி மீட்பர் என்றால், அவர் தம் அடிமையின் தாழ்நிலை கண்ணோக்கினார். கடவுள் பார்க்கின்றவர், பார்க்கின்ற கடவுள். யாரை பார்க்கிறார் என்றால், துன்பத்தில் உள்ளவர்களை. விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரத்திலே மோசேயிடத்திலே கடவுள் பேசுகின்ற பொழுது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, நான் கண்டேன் கேட்டேன் மக்கள் அழுகுரலை. இந்த பெண்ணுக்குள் இருக்கின்ற வேதனையை கடவுள் கண்ணோக்கினாராம். கடவுள் கண்ணோக்கினார். யாரை கண்ணோக்கினார்? அடிமையின் தாழ்நிலையை. ஒரு அடிமை எப்படியெல்லாம் இருக்கிற என்பதையெல்லாம் யூத மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த காலகட்டம் ரோமர் ஆட்சியின் காலகட்டம். இன்னும் பல்வேறு நிலையிலே அடிமைத்தனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் அடிமைத்தனம், இதற்கு இன்னொரு பெயர் வைத்திருக்கிறார்கள், ஆண் ஆதிக்கம். ஆண் ஆதிக்கம் இருப்பதனாலே பெண்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. பல நிலையிலே சம உரிமைகள் இல்லை. அன்னை மரியாள் அந்த வார்த்தையை கோடிட்டு காண்பிக்கிறார். அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கினார். எனவே இது முதல் வருகின்ற எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்று வாழ்த்துவார்கள், எனக்கு வாழ்த்து கிடைக்கும். அப்படி சொல்லிவிட்டு
அவர்கள் தொடர்ந்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால், இவையெல்லாம் எனக்கு எப்படி கிடைத்தது என்றால், எனக்கு சந்திப்பு வந்தது. என்ன சந்திப்பு வந்தது? நான் காபிரியேலை சந்தித்தேன். எலிசபெத்தை சந்தித்த பிறகுதான் ஒரு பெரிய நிறைவடைகின்றார்கள் அன்னை மரியாள். நீ ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாய், அதை ஏற்றுக்கொண்டாய், ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்தாய். எனவே லூக்கா 1:45, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றீர். இருவரும் பேசிக்கொள்கின்ற பொழுது மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். இப்பொழுது எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறார். அந்த வாழ்த்தல் எப்படி முடிகிறது என்றால், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். கடவுள் வார்த்தையை நம்புகின்ற அளவுக்கு இவர்கள் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். பேச ஆரம்பிக்கின்றார்கள், பாடல் பாடுகின்றார்கள். கடவுளை அறிவிக்கின்ற கருவியாக அன்னை மரியாள் காணப்படுகிறார். இப்பொழுது அனைவருக்கும் இந்த பாடல் மூலமாக திருமறை விளக்கம் கொடுக்கின்றார்கள். அன்னை மரியாள் பைபிள் ஸ்டடி நடத்துகிறார்கள். அன்னை மரியாள் ஒரு வேத பாரகராக அன்னை மரியாள் காணப்படுகிறார். புதிய ஒரு ஆசிரியரை இந்த சமுதாயம் காணப்போகிறது. அதற்கு முன்பே அனைவராரும் ஆசிரியர் ரபி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாய் அன்னை மரியாள் இப்பொழுது திருமறை வகுப்பு நடத்தி அவளுக்கு விளக்கம் கொடுத்து தெளிவை கொடுப்பதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், இப்படியெல்லாம் செய்கின்றவர் தான் தூயவர். யார் தூயவர்? அடிமைகளை பார்க்கின்றவர், இதன் மூலமாக தீமையை அழிக்க முயற்சிக்கின்றவர். எனவே அவர் தூயவர். அவர் மீட்கின்றவர், எனவே தூயவர். எனக்கு இருக்கின்ற அவமானத்தை போக்கினார், எனவே தூயவர். இது முதல் வருகின்ற எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்வார்கள். நாங்கள் எல்லாரும் இந்த சமுதாயத்திலே தவறாக பார்க்கப்பட்டு வருகிறோம். எங்களை பார்த்தால் சாபம் என்று நினைக்கிறார்கள். நான் இப்பொழுது ஆசி பெற்றிருக்கிறேன். புண்படுத்தப்பட்டவள் புனிதமாகுகிறாள். கடவுள் வார்த்தை அந்த மரியாளை புனிதப்படுத்துகிறது. இந்த சமுதாயம் புண்படுத்தியது, வேதனைப்படுத்தியது, காயப்படுத்தியது, அவமானப்படுத்தியது. கடவுள் வார்த்தை நம்பிக்கை கொடுத்து அன்னை மரியாளுக்கு புனிதமான நிலையை கொண்டு வருகிறது. எனவே கடவுள் தூயவர், அவர்தான் பரிசுத்தர் என்று இங்கு அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் எலிசபெத் மரியா மூலமாக ஊழியத்தை துவக்கி வைப்பதை பார்க்கின்றோம். நற்செய்தி ஆனது பெண்கள் மூலமாக துவக்கப்பட்டு பெண்கள் மூலமாகவே முடிவடைவதை நாம் 4 நற்செய்தி நூல்களில் பார்க்கின்றோம். உயிர் தெழுந்த ஆண்டவரை அறிவிக்கின்றவர்கள் முதலாவது பெண்கள் மாத்திரமே. ஆன்மீக அணுகுமுறையிலே மாற்றம். கடவுள் தெளிவாக இந்த நேரத்திலே இவருடையெல்லாம் பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடியார் பிலிப்பு பட்டணத்துக்கு போகின்றார். அங்கு லீதியால் என்கின்ற ஒரு பெண் அவருடைய வார்த்தையினால கவரப்படுகின்றார். ஆண்டவரை முழுமொழி ஏற்றுக்கொள்கின்றார். இவர் யார் என்றால், துருக்கி நாட்டை சேர்ந்த தியத்திரா என்ற ஊரை சேர்ந்தவர். உயர்ந்த ஆடைகளை விற்கின்ற வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த தியத்திரிலிருந்து வந்த பிலிப்பி பட்டணத்தில் வாழுகின்ற லீதியால் விலை உயர்ந்த ஆடை, பர்பிள் கலர் என்று சொல்கின்றோம், அல்லது பிரின்ஸ்லி ரெட் என்று சொல்கின்றோம். கடவுள் வார்த்தை கேட்ட லீதியால் அவர்கள் முற்றிலுமாக மாறுகிறார். அவர் யூத பெண் அல்ல, யூதர் அல்லாத பெண். அவர்கள்
ஆன்மீக நாட்டம் உள்ளவர். ஆன்மீக தெளிவுக்க காத்திருந்தார். தெளிவு வருகிறது. இந்த தூதனாகிய கடல் பணியாற்றுகின்ற பவுல் மூலமாக பவுல் வார்த்தை கேட்டுவிட்டு இப்பொழுது அவர்களை தங்கள் வீட்டில் தங்க அனுமதி கொடுக்கின்றார். விரும்பி கேட்கின்றார். திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். முற்றிலுமாக மாற்றுகின்ற மாறுபட்ட பெண்ணாக லீதியார் காணப்படுகின்றார். இறை வார்த்தை முற்றிலுமாக மாற்றியது. அவர்கள் சமுதாயத்தை மாற்ற முதல் அறிகுறியாக யூதரை தன் வீட்டுக்கு அழைத்தங்க வைக்கின்றார். இதே பவுலடியார் யூதரில்லாத வீட்டுக்கு சென்று தங்குவது மூலமாக மாற்றத்திற்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒருவராக தன்னை முன்னிறுத்துகின்றார் பவுலடியார். ஆன்மீக அணுகுமுறையில் மாற்றம். மரியாளின் பாடல் நமக்கு இதெல்லாம் அறிவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆன்மீக தேடல் மூலமாக இப்பொழுது புதிய அணுகுமுறை. அந்த புதிய அணுகுமுறையில் நாம் பார்க்கின்றோம், கடவுளை தெளிவோடு புரிந்து கொள்வது, கடவுளை முழுமையோடு பார்ப்பது, அதை அறிவிப்பது. இரண்டாவதாக அரசியல் அறிவில் மாற்றம். அரசியல் அறிவு, த நாலேஜ் ஆஃப் பாலிடிக்ஸ். இதை இந்த பாடல் மூலமாக அன்னை மரியாள் அவர்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். 53ஆம் வசனத்துடைய முதல் பகுதியாக நாம் புரிந்து கொள்ளலாம். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். ஆட்சி செய்கின்றவர்கள் ஆட்சியில் இருந்து இறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தீமைக்கு அடையாளம். மக்களை அடிமைப்படுத்தினவர்கள், பெண்களை துன்புறுத்தியவர்கள், சம உரிமை வழங்க உதவி செய்யாதவர்கள், கடவுளுக்கு எதிரிகள், கடவுளுக்கு எதிரான தீமையான செயல்களை செய்தவர்களுக்கு நிலை என்னவென்றால் அரியணை இல்லாமல் போகும், ஆட்சி இல்லாமல் போகும். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்களாம். அடுத்த கட்டம் என்ன? தாழ்நிலைமையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார். நமக்கு இந்த பகுதி சிந்திக்கின்ற ஒன்று, வலியோரை ஆட்சியிருந்து இறக்குகிறார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். இப்பொழுது முற்றிலுமான மாற்றம் வருகிறது. அடிமைகளாக இருந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட கருதப்பட்டவர்கள் அரியணையிலே அமர்த்தப்படுகிறார்கள். கேப்ரியேல் தூதன் அன்னை மரியாளை சந்திக்கின்ற பொழுது சொல்கின்ற வார்த்தையிலே மிக முக்கியமான வார்த்தை லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, லூக்கா 1:32, அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். தாவீதினுடைய அரியணை ஆட்சி உரிமை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். யாருக்கு அளிப்பார்? இயேசு கிறிஸ்துக்கு அளிப்பார். உலக அளவிலே எல்லா நிலையிலும் இயேசு கிறிஸ்துனுடைய ஆன்மீகத்தை பண்பை பெற்று இன்று அறிஞர்களாக, விஞ்ஞானிகளாக, பேராசிரியராக, சமூக சீர்திருத்தவாதியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு அதிபராக இல்லாமல் இருக்கலாம். அந்த நாடு தன்னை கிறிஸ்துவ நாடாக அறிவிக்காத நாடாக இருக்கலாம். ஆனால் உலகம் முழுதும் இருக்கின்ற விஞ்ஞானிகளிலே பெரும்பான்மையானவர்கள், மக்களுக்கு ஆலோசனை வழங்குவதிலே பெரும்பான்மையானவர்கள், நல்ல ஆசிரியராக பணியாற்றுகின்றவர்கள், புதிய கண்டுபிடிப்பை செய்கின்றவர்கள், இதன் மூலமாக பொதுமக்களுக்கு பணியாற்றுகின்றவர்கள்,
அரசனுக்கு உரிய அரியணை இல்லாவிட்டாலும் அவர்கள் வார்த்தை அரசாட்சிகளை மாற்றுகிறது. அவருடைய கண்டுபிடிப்புகள், எழுத்துக்கள், வார்த்தைகள் மாற்றங்களை கொடுக்கிறது, மாற்றுருவாக்கமடை செய்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். தாவீது காலத்திலே பெரிய மாற்றங்கள் அந்த நாடு கண்டது. மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். தன் பாடல் மூலமாக மக்களுக்கு ஆன்மீகத்தை கொடுத்தார் தாவீது. பல பாடல்களை, திருப்பாடலை பாடினார், சங்கீதங்களை பாடினார் தாவீது. அவர் மூலமாக அரியணை ஸ்திரப்பட்டது. தாவீது தான் உயர்ந்த பண்புள்ள அரசனாக எருசலேமிலே, இஸ்ரேலில் இன்றுமான் பாராட்டப்படுகின்றார். ஆண்டவரை பார்த்து பார்வையற்றவன் சொன்ன வார்த்தை, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துக்கு முன்பு 800 ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றியவர் அரசனாக இந்த தாவீது. அந்த அளவுக்கு பண்பான அரசாட்சி இப்பொழுது மரியாளுக்கு இறைத்தூதன் இந்த கேப்ரியேல் மூலமாக சொல்லப்படுகிறது. அதே தாவீதின் அரியணை உன் குமாரனுக்கு வழங்கப்படும். அது மட்டுமா சொல்லப்பட்டது? மரியாளை வாழ்த்துகிறார், மரியே வாழ்க. அந்த வார்த்தை உலகம் பிரபலமாகிவிட்டது. சாபம், தீண்டத்தகாதவள், ஒதுக்கப்பட்டவள் என்று யூத சமயமானது சொல்லி வந்த காலகட்டத்திலே கடவுள் இறைத்தூதன் மூலமாக மரியாளுக்கு சொன்ன முதல் வார்த்தை, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, மரியே வாழ்க. ஏவிஇ மரியா, ஏ மரியா என்று வார்த்தைகளை பார்க்கணும். அது லத்தீன் வார்த்தை. மரியே வாழ்க, நீ வாழ்த்துக்கு உரியவள். ஏனென்றால் சொல்லப்படுகிறது, கடவுளின் அருளை கண்டொடைந்துள்ளீர். கடவுளின் அருள் உனக்குள் இருக்கிறது, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வாழ்த்தி ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று மரியாளுக்கு சொல்லப்பட்டது. இவையெல்லாம் உள்வாங்கி வைத்திருக்கின்ற மரியாள் எலிசபெத்தை சந்தித்த பிறகு அதையெல்லாம் கோர்வையாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். அதோட வெளிப்பாடுதான் இந்த பாடலுடைய இரண்டாம் கட்டம், அரசியல் அறிவில் மாற்றம். இதுவரை அரசர்களுக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழ்ந்த நிலையிலே அவருடைய எல்லா தீமைகளுக்கும் பயந்திருந்து அதை குறித்து பேசாமல் இருந்திருக்கின்ற பெண்களை பார்க்கின்றோம். இப்பொழுது பேசுகின்ற பெண்கள், இந்த அரியணையில் அமர்ந்திருக்கின்றவர்கள், தீமை செய்கின்றவர்கள், இந்த கேப்ரியேல் சந்திப்பின் மூலமாக நான் தெளிவடைந்தேன். இனி அடிமைத்தனம் இல்லை. அரியணையில் அமர்ந்திருக்கின்றவர்கள் கீழே தள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது யார் ஆட்சி செய்வார்கள்? தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். அரசியல் அறிவிலே மாற்றம் வந்ததினாலே தான் அந்த பாடலை மரியாள் பாடி, சிந்தையிலே வந்த மாற்றம், அரசியலை புரிந்து கொள்கின்றார். அநேக நேரத்திலே நமக்கு அரசியல் வேண்டாம் என்று நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோம். பெரிய மாற்றங்கள் அனைத்தும் கிறிஸ்துவ தலைவர்கள் எவ்விதமாக உருவாக்க முடிந்தென்றால் திருமறை நன்கு படித்து அதன் மூலமாகத்தான் அவர்கள் அரசாட்சியை மாற்றினார்கள். நெல்சன் மண்டேலா சிறையில் 27 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் தான் கேட்கின்ற பரிசு என்னவென்றால் ஒரு புதிய திருமறை தின வாசித்து ஆங்காங்க எழுதி வைத்திருப்பார். பிறகு விடுவிக்கப்படுகின்றார். பிறகு தென் ஆப்பிரிக்காவிலே முதல் கருப்பர் அதிபர். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் பேப்டிஸ்ட் பாதிரியார் அமெரிக்காவிலே பெரிய சட்ட திருத்தம் இருக்க உருவாக பாடுபட்டவர் ஒரு பாதிரியார். கத்தோலிக்க சபையிலே 7 வகையான பெரும் விழாக்கள் அன்னை மரியாளை மையப்படுத்தியிருக்கிறது. அதிலே ஒன்று அரசியான கன்னி மரியாள், குயின் கன்னி மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி முடிந்தது? ஏன் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள்? இந்த பாடல் ஊழியத்தை முழுமையோடு புரிந்து கொண்டவர்கள், அர்ப்பணித்தவர்கள். எனவே மரியாளை வாழ்த்துவதோ அன்னை மரி என்று சொல்வதோ தவறா?
பேதுருவை விட பவுலை விட இவருக்கு குறைவான இடம் கொடுக்கப்பட வேண்டுமா சபையிலே? தவறான புரிந்து கொள்ளுதல். அன்னை மரியை வழிபடுகிறார்கள் அல்ல, பெரிய மாற்றல் வந்திருக்கிறது. கிறிஸ்துவின் தாய், இயேசுவின் தாய் அன்னை மரியாள். அது சொல்வதிலே எவ்விதமான தவறும் இல்லையே. அவரையே நாம் குறைவாக எடை போட்டு பார்க்க வேண்டும். கத்தோலிக்க சபை இல்லாத சிஎஸ்ஐ, ஆங்கிலிக்கன் போன்ற சபைகளிலே மரியாளுக்கான 2 விழாக்கள் இன்றும் நடைபெறுகிறது. ஒன்று மார்ச் மாதம் 25ஆம் தேதி பசுத்த கன்னி மரியாள் மங்கள வாக்கு திருநாள். கேப்ரியல் தூதன் மரியாளை சந்திக்கின்ற அந்த காலம் மார்ச் 25. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பசுத்த கன்னி மரியாள் சுத்திகரிப்பு திருநாள். அது நாம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து மூலமாக உருவான ஆங்கிலிக்கன் சபைகளிலே அதை நாம் இன்றும் அனுசரிக்கின்றோம். 7 விழாக்கள் கத்தோலிக்க சபையிலே அன்னை மரியாளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு ஆண்டு உருவாகின்ற பொழுது முதல் நாளே ஆண்டவரின் தாய் அன்னை மரியாள் நாள் என்று திருவிருந்து வழிபாடு நடத்தப்படுகிறது, ஜனவரி 1ஆம் தேதி. பிறகு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி குழந்தை ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்ற நாள், சுத்திகரிப்பு திருநாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 25 அனுன்சியேஷன், கேப்ரியல் தூதன் மரியாளை சந்திப்பது, மங்கள வாக்கு திருநாள். ஜூன் மாதம் 26 அன்னை மரியா மாசற்ற இருதயம், அதாவது அன்னை மரியாளுடைய இருதயம் தூய்மையானது, அதற்கென்று ஒரு விழா. அது ஜூன் மாதம் 26. ஆகஸ்ட் 15 விண்ணேற்பு. மரியாள் இருக்கின்றார்களாம், அடக்கம் செய்து விட்டார்களாம். கடைசியாக தான் பார்க்கவில்லை என்று தோமா வந்து கேட்டாராம். பிறகு அங்கு சென்று கல்லறை திறந்து பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் உடல் அங்கு இல்லையாம். ஆண்டவராக இயேசுவை போன்றே விண்ணுக்கு சென்றதாக ஒரு பாரம்பரியம் உருவானது. அதை தான் ஆகஸ்ட் 15 கொண்டாடுகிறார்கள். ஆகஸ்ட் 22 அரசியான அன்னை மரியாள். அவர் ஒரு அரசி, மகன் அரசன் ஆட்சி செய்கின்றார். அரசனின் ஆகிய ஆண்டவரின் தாயும் அரசி. டிசம்பர் 8 அன்னை மரியாள் அமல உற்பவம். உருவான பொழுதே பாவமில்லாத வகையிலே அன்னை மரியாள் உற்பத்தியானார். அந்த நாள் முதற்கொண்டே பாவக்கரை இல்லாதவர் என்று அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டு டிசம்பர் 8ஆம் நாள் அன்று அன்னை மரியா அமல உற்பவம் என்று கொண்டாடப்படுகிறது. அன்னை மரியாள் தன் பாடல் மூலமாக அரசியல் அறிவை பெற்றிருப்பதை உணர்த்துவதை, அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். அரசியல் அறிவிலே மாற்றம் வருகிறது. எனவே திருச்சபை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. 3ஆவதாக பொருளாதாரம் புரிந்து கொள்ளுதலே மாற்றம். பொருளாதாரத்தை புரிதல். லூக்கா 1ஆம் அதிகாரம் 53 அவசரத்தின் கடைசி பகுதியிலே பசித்தோரை நலன்களால் நிரப்பி உள்ளார், செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிடுகிறார். பசித்தோருக்கு உணவு மாத்திரம் கொடுத்து முடித்து விடவில்லை, செல்வந்தர்கள் வெறுங்கையாய் அனுப்பப்படுகிறார்களாம். செல்வந்தர்கள் வெறுங்கையாய் அனுப்பப்படுகின்றனர். இந்த பாடலுடைய மையமாக இருக்கிறது. பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார்கள் அன்னை மரியாள். 2013ஆம் ஆண்டில் இந்தியாவிலே உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது உணவே இல்லாத நிலை நாம் பார்க்கின்றோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலே இந்து ஆங்கில பத்திரிகையிலே இந்தியாவிலே மானிடருக்கான ஒரு இடரல், ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு கிரைசிஸ் உருவாகியிருக்கிறது. மானிடருக்கு உருவான இந்த வேதனையிலே செல்வந்தரோ, நடுத்தர வர்க்கத்தினரோ, அரசோ அவர்கள் பசியை குறித்து கண்டு கொள்ளவே இல்லை, காணாமுகமாக இருக்கிறார்கள் என்று
ஆஷ் மந்தர் என்பவர் பெரிய கட்டுரை ஒன்று எழுதுகிறார். அந்த இந்து பத்திரிகையினுடைய மைய பகுதியிலே மானிடருக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கிறது. அரசோ செல்வந்தர்களோ நடுத்தர வர்க்கமோ பசியாக இருக்கின்ற மக்களுக்கு, உணவில்லாத மக்களுக்கு உதவி செய்யாததை காண்பிப்பதாக வெளிப்படை எழுதியிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்து ஆங்கில பத்திரிகையிலே அவர் சொல்லுகின்ற பொழுது, அநேகர் வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறார்கள், உணவில்லாமல் தவிக்கிறார்கள், பட்டினியாக மடிகிறார்கள். பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷை விட இங்கு பின்தங்கியிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றார் இந்த எழுத்தாளர். 2 தினங்களுக்கு முன்பு வந்த இதே இந்து ஆங்கில பத்திரிகையிலே தமிழகத்திலே 53% மக்கள் வேலை வாய்ப்பின்றி, வருமானமின்றி தவிக்கிறார்களாம். தமிழகத்திலே 7,70,00,000 மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே 7,70,00,000. இதில் 53% என்றால் பாதிக்கு மேல் 3,60,00,000 இருக்கலாம். 3,60,00,000 மேற்பட்டவர்கள் இந்த கொரோனா வியாதியினால் ஏற்பட்ட பல்வேறு தடைகளினாலே அவர்கள் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள். கிராமங்களிலே 156 பேர் இதனால் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது கிராமங்களில் இருக்கின்ற 92%, தமிழகத்தின் முழுவதுமே பார்க்கின்ற பொழுது 56% கிராமம் பாதிக்கப்பட்ட. கிராமங்களை பார்க்கின்ற போது ஒவ்வொரு கிராமத்திலும் 192 பேர் வேலை வாய்ப்பு இழந்து உணவின்றி தவிப்பதாக இந்த இந்து ஆங்கில பத்திரிகையின் முதல் பக்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 53% தமிழ்நாடு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் லாஸ்ட் ஜாப்ஸ் அமிட் லாக்டவுன் என்று கட்டுரை தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதனையான ஒன்று. உணவில்லாமல் மக்கள் மடிவதை, துன்பத்தை காண்பதை இவை அறிவிக்கிறது. 183% இருக்கின்ற மக்கள் அன்றாட கூலி வேலையாட்கள். அன்றாடம் வேலைக்கு சென்றால் உணவு அருந்த முடியும். அந்த நிலையிலே இதற்கு என்ன பரிகாரம் என்பதை எல்லாரும் இணைந்து திட்டமிடுவது அவசியமாக்கப்படும். அரசு மாத்திரமல்ல, திருச்சபை போன்ற நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றுவது அவசியம். அன்னை மரியாள் இந்த வேதனையை காண்பித்து சொல்லுகின்றார், பசுத்தோரே நலன்களால் நிரப்புகிறார். நாம் எல்லாருமே விவசாயத்தை சார்ந்தவர்கள். கிராமங்களிலே 192 பேர் ஏன் பட்டினியாக இருக்க வேண்டும்? தினக்கூலிகள், விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற கூலிகள். நிலம் இருந்திருந்தால் இந்த அவலநிலை இருக்காது. நிலங்கள் பல்வேறு வகைகளை விற்கப்பட்டு விட்டன. நிலங்களை இழந்திருக்கிறார்கள் ஏழை விவசாயிகள், ஏழை மக்கள். நிலங்கள் இருந்தால் இவர்கள் வேதனை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிலம் என்பது உரிமையின் அடையாளம், வாழ்வின் அடையாளம். இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்பட்டு இப்போது கானானுக்கு வருகிறார்கள். நிலம் ஆனது எல்லாருக்கும் வழங்கப்பட்டு விட்டது. சட்டங்களுக்கு மாற்றம் வரப்போகிறது. இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரிடையே மனாசே கோத்திரத்திலே தோன்றிய ஒரு குறிப்பிட்ட தந்தை, அவர் பெயர் செலோபுகாத் என்பது. என்னாகும் 27ஆம் அதிகாரத்திலே இஸ்ரேல் சட்டப்படி ஆண்களுக்கு மாத்திரமே நிலங்கள் கொடுக்கப்பட்டன, பகுதிகள் கொடுக்கப்பட்டன, வீடு கட்டுவதற்கும் விவசாயம் செய்வதற்கும். ஆனால் மனாசே கோத்திரத்திலே தோன்றிய செலோபுகாத் என்பவருடைய
குடும்பத்திலே 5 பெண்கள் மாத்திரமே, ஆண்களே இல்லை. தங்களுக்கு உரிமைகள் இல்லை என்பதையெல்லாம் உணர்ந்த அந்த 5 பெண்களும் இப்பொழுது வருகிறார்கள், சந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். யாரை சந்திக்கிறார்கள்? என்னாகும் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் வந்து மோசே, குரு எலியாசார், தலைவர்கள், மக்கள் கூட்டமைப்பினர் அனைவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயில் அருகே நின்று கூறியது, எங்கள் தந்தை பாலநிலத்தில் இருந்து போனார், அவருக்கு புதல்வர்கள் இல்லை. இப்போதும் தமக்கு புதல்வர் இல்லாத காரணத்திற்காக எங்கள் தந்தையின் பெயர் அவர் குடும்பத்திலிருந்து ஏன் நீக்கப்பட வேண்டும்? இதன் பொருள் என்னவென்றால், நிலம் இருந்தால்தான் அங்கீகரிப்பு. நிலம் என்ன எல்லாவற்றையும் இணைக்கிறது, வாழ்வை இணைக்கிறது, குடியுரிமையை கொடுக்கிறது, மொழியை கொடுக்கிறது. நிலம் இல்லாது போனால் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள். இந்த 5 பெண்களும் முடிவெடுக்கிறார்கள், இந்த மோசேயும் எலியேசரும் சந்திப்பதற்காக பேசுகிறார்கள். மோசே முறையிடுகின்றார் கடவுளிடத்தில். கடவுள் தாமதிக்கவில்லை. என்னாகும் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, செலோபோகாதின் புதல்வியர் கேட்டது சரியே, அவர்கள் தந்தையின் சகோதரிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்க செய். நீ இப்பொழுது சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். இந்த 5 பெண்கள் மூலமாக பெரிய விழிப்புணர்வு, பெரிய மாற்றம், பொருளாதார மாற்றம். அடுத்தடுத்து 4 வகையான சட்ட உட்பிரிவுகள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. இவருடைய முயற்சி அந்த நாட்டுக்கே பயன் கொடுக்கிறது. என்ன வகையான சட்ட திருத்தம் என்றால், அது 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மகன்கள் என்ன என்றால் மகளுக்கு போக வேண்டும். ஒருவனுக்கு மகள்களும் இல்லை என்றால் யாருக்கு போக வேண்டும் என்றால் அவருடைய உடன்பிறந்த சகோதரனுக்கு. உடன்பிறந்த சகோதரனும் இல்லையா, அவருடைய தந்தையினுடைய உடன் பிறந்தோருக்கு அது போக வேண்டும். தந்தையின் உடன் பிறந்தோரும் இல்லையா, அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு போய் சேர வேண்டும். இந்த வகையில் ஒரு பெரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. இதை அவர்கள் அமல்படுத்துகிறார்கள். பொருளாதாரம், வாழ்வு ஆதாரம் நிலத்தை மையமாக கொண்டிருக்கிறது. நிலத்தை இழந்தார் வாழ்வை இழந்து விடுகின்றோம், வாழ்வு இல்லாமல் போய்விடும். அந்த வகையிலே இந்தியாவிலே எவருக்கெல்லாம் வாழ்வு ஆதாரம் இல்லையோ, எவர்களெல்லாம் பல்வேறு துன்புறுத்தப்பட்டால் அவர்களுக்கெல்லாம் நிலம் வழங்க கிறிஸ்து மிஷனரிகள் பாடுபட்டார்கள். டிசி லேண்ட் அல்லது பஞ்சம நிலம் என்று ஒன்றை 1892ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து வந்த வெள்ளையர்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். பயன்படுத்தப்படாமல் இருக்கிற உபரி நிலங்கள் எல்லாம் கணக்கிட்டு அதை சேமித்து அதை பெற்று நிலமற்ற விவசாயத்தோடு இணைந்திருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று. அது எங்கிருந்து ஆரம்பித்திருந்தால் செங்கல்பட்டிலே ஸ்காட்லாந்து மிஷனரியான ரெவரண்ட் ஆதாம் ஆண்ட்ரூ மூலமாக. அவர்தான் மக்கள் பொருளாதாரத்திலே வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள், முன்னேற்றம் இல்லை, கல்வி இல்லை என்று உணர்ந்து ஒரு அறிக்கையை கொண்டு சென்று தான் விடுமுறைக்கு சென்ற பொழுது இங்கிலாந்திலே 1891ஆம் ஆண்டு அங்கே இருக்கின்ற பாராளுமன்றத்தில் பேச வைத்தார். அந்த அறிக்கை இந்தியாவுக்கு வருகிறது, இங்கு பேசப்பட்டது. அவரை அழைத்து வருவார் துறையினரும் அரசாங்கமும் ஆடம் ஆண்ட்ரூடத்தில் பேசினார்கள். அதே நேரத்தில் அங்கிருந்த செங்கல்பட்டிருந்த கலெக்டருக்கு கோரிக்கை விடப்பட்டது, அறிக்கை சமர்ப்பிக்க. அங்கு கலெக்டராக இருந்த JHA ட்ரெமன்ஹீர் என்பவர் அறிக்கை சமர்ப்பித்தார். 2 அறிக்கையும் ஏறக்குறைய ஒன்றாகவே இருந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலத்தை வழங்கலாம். சட்ட திருத்தம் அரசு ஆணை வருகிறது. எப்பொழுதென்றால் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி
1892 ஆண்டு அரசு ஆணை 584A அதன்படி பயன்படுத்தப்படும் நிலங்கள் அனைத்தும் அரசாங்கம் எடுக்க வேண்டும், அதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் பயிர் செய்ய. அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 1892 இன்னொரு அரசு ஆணை 1010 வருவாய்த்துறை அனைத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும், நிலத்தை விற்கவோ வாங்கவோ கூடாது. அப்படி ஒருவர் நிலத்தை விற்க வேண்டும் என்றால் அவர் இன்னொரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மாத்திரம் வழங்க வேண்டும். அது தவிர வேறு யாராவது வாங்கினால் கலெக்டர் அந்த பதிவை ரத்து செய்வார். இவை அனைத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் பஞ்சமி நில உரிமை என்ற ஒரு புத்தகமானது எழுதப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபலிபுரம் அருகே பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக போராட்டம் நடைபெற்ற பொழுது 2 சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் நினைவாக இந்த புத்தகம் வெளியிடப்பட்டதாக என்னுடைய முன்னுரையிலே இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜான் தாமஸ், பா. ஏழுமலை என்ற 2 காவல்துறை துப்பாக்கிக்கு இரையானார்கள். எதற்காக? பொதுமக்கள், நிலமற்ற மக்கள் தங்களுக்கு இருந்த பஞ்சமி நிலத்தை, தாழ்த்தப்பட்ட நிலத்தை இன்னொரு பிரிவினர் எடுத்துக்கொண்டார்கள். அது திரும்பவும் பெற வேண்டும் என்று போராட்டம் நடைபெற்ற பொழுது இவர்கள் கொல்லப்பட்டார்கள். பஞ்சமி நிலம் மீட்பு சட்ட நடைமுறை கையேடு ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று தமிழகம் முழுவதும் பல நிலைகளிலே இவ்விதமான பஞ்சமி நிலங்கள், டிப்ரெஸ்டு கிளாஸ் நிலங்கள் குறைவான விலைக்கு வாங்கப்பட்டு வீடு கட்டுவதற்காக பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்திருக்கின்றன. இதை அறிந்த அரசு சில இடங்களிலே இதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், தடை செய்து வைத்திருக்கிறார்கள். காரணம், என்ன நோக்கத்திற்காக நிலமானது கொடுக்கப்பட்டதோ அது பயன்படுத்தப்படவில்லை. மோசே காலத்திலே 5 பெண்கள் நில உரிமையை பெற்றுக்கொண்டார்கள். நிலமிருந்தால் வாழ்வு, பொருளாதார வளர்ச்சி, அதை மரியாள் பாடலாக பாடியிருக்கிறார். நிலங்களை பெறுகின்ற பொழுது மாத்திரமே அங்கு வளர்ச்சி இருக்கும், வாழ்வு இருக்கும், பொருளாதாரம் இருக்கும். அன்னை மரியாள் தான் கடவுளின் தாயாக வருவதை உணர்ந்த நிலையிலே, மீட்பரின் தாயாக இருக்கின்ற நிலையிலே, கடவுள் தன்னை சந்தித்த நிலையிலே, கடவுள் என்னை கண்டார் என்ற நிலையிலே பாடல் பாடுகின்றார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிடுகிறார். செல்வந்தர்கள் கண்டிப்பாக தங்கள் செல்வத்தை இல்லாத மக்களும் பகிர வேண்டும் என்று இந்த சத்தியம் சொல்கிறது. கடவுள் திருச்சபையை புதிய மாற்றத்திற்காக வைத்திருக்கிறார். அந்த மாற்றம் எதற்கென்றால் அனைவரும் மீட்பின் நன்மையை காண, சமுதாயம் அப்படியே வாழவும், தீமைகளை எல்லாம் பார்த்து வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கும் திருச்சபை அமைக்கப்படவில்லை. திருச்சபை இருப்பதே மாற்றங்களை கொடுப்பதற்காக. பெண்கள் ஞாயிறிலே பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோர் என்ற தலைப்பிலே தியானித்து வருகிறோம். பெண்கள் திருச்சபையிலே மாற்றத்தை கொடுக்கின்றவர்கள், ஆலயத்திற்கு ஒழுங்கா வருகின்றவர்கள், பெண்கள் ஐக்கியத்திலே ஜெபிக்கின்றவர்கள், மாற்றங்களுக்காக போராடுகின்றவர்கள், எல்லாரும் இணைந்து சமூக மாற்றம் உருவாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சமூக மாற்றத்துக்கு பெயர்தான் கடவுள் ராஜ்யம். சில அறிவிப்புகள் நாம் அறிந்த வகையிலே கடந்த சில வாரங்களாக ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை பெட்டியிலே சந்தா காணிக்கை படைத்து வருகின்றோம். பொதுவான காணிக்கை, லெந்து கால சுயயிருப்பு காணிக்கை, இவை யாவையும் கூட நீங்கள் படைக்கலாம். திருமண அறிக்கை அறிவிப்பலகிலே அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்து செல்லலாம். நாம் காணிக்கை படைத்த பிறகு சந்தா காணிக்கை உரைகளை 2 வாரங்களுக்கு பிறகு வந்து எடுத்து செல்லலாம். உங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது, காணிக்கை படைத்தலுடைய விவரங்கள் உங்களுக்கு உங்களுடைய அலைபேசிக்கு குறும் செய்தியாக SMS மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பற்றுறுதி அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரநாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். ஒரு பசுத்த ஆவினாலே கண்மடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடங்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுத்துருந்து எழுந்தொழினார். பரமடத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாக கடல் வல்லபாசு வீற்றிருக்கிறார். அவற்றில் உயிரோரு மருத்துவரும் நியாயத்திற்கு வருவார். பசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்கு சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வீழ்த்துதலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவர் எங்களுக்கு இரங்கும். பரமண்டலத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆண்டுள்ள எங்கள் அப்பத்தின்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். இன்னும் சோதனைகள் பிரேசிக்க நாம் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய முடிவுகளே. ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பெண்கள் ஞாயிறிலே அன்னை மரியாள் மூலமாக உண்மைகளை கற்றுக்கொண்டதற்காக போற்றுகிறோம். ஆவிக்குரிய வாழ்விலே மாற்றம், அரசியல் அறிவிலே மாற்றம், பொருளாதார புரிந்து கொள்வதில் மாற்றம் என்று தியானத்திற்காக போற்றுகின்றோம். பெண்கள் மூலம் மாற்றங்கள் வருகின்ற பொழுது அதை ஆதரிக்க ஒத்துழைக்கவும் அனைவருக்கும் ஞானத்தை கொடு கெஞ்சுகின்றோம். எங்கள் ஆலயத்திற்குன்னு அனைத்து பெண்களையும் கருத்திலே கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். பலவனமாக இருக்கின்றவர்கள், சோறு திருப்போர் எல்லாரும் கருத்திலே கொடுக்கின்றோம். கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சென்று தேறி வந்து எல்லாரும் கருத்திலே கொண்டு பாதுகாத்து கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரே, திருமணத்திற்கு ஆயத்தப்படுவோரை கருத்திலே கொடுக்கின்றோம். உமது நண்பருடைய ஆட்களை கெஞ்சி மண்டாடுகின்றோம். இந்தியா முழுதும் கொரோனா வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் நலமடையவும் மருத்துவ சிகிச்சை பயனளிக்கும் கெஞ்சி மண்டாடுகின்றோம். உலக அமைதிக்காக பாடுபடுவோர் பணியாற்றுவரை கருத்தையுடன் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் பேராயர் ஆயர்கள் நற்செய்தி பணியாளர்கள் எல்லாரும் கருத்திலே கொடுக்கிறோம். உமது அன்பு எல்லாரும் ஆட்களுக்கு கெஞ்சி மண்டாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியினாலே பல்வேறு நிலையிலே வேலைவாய்ப்பு இழந்தவர்கள், உணவில்லாமல் தவிப்போர், உரிமைகளை இழந்தோர் எல்லாரும் கருத்திலே கொடுக்கிறோம். உமது அன்பு எல்லாரும் தாங்கிட கெஞ்சுகின்றோம். மக்கள் வேதனை நீங்க வாழ்வதற்கு நாங்கள் அனைவரும் இருந்து பணியாற்று கிருபையாகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆன்மையின் இடத்திலும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக.